கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளில் முதல்ல நாம் பார்க்க போகிறது மஹிந்திரா லான்ச் பண்ண 2 புதிய SUV கார்கள் Be6e மற்றும் XEV9e அப்படிங்கிற பேரில் 2 புதிய எலக்ட்ரிக் SUVஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட பாத் பிரேக்கிங் SUVஸாக இந்த கார்கள் மாறி இருக்கு. 18.9 lakhsல Be6e லான்ச் பண்ணியிருக்காங்க. 220 HPக்கு மேல பவர் மற்றும் 500 கிலோமீட்டருக்கு மேல ரியல் ரேஞ்ச் அப்படின்னு பல விஷயங்கள் இண்டஸ்ட்ரியில இதுவரைக்கும் பார்த்திராத அளவுக்கு இருக்கு. XEV9e ஒருபடி மேல போய் ட்ரிபிள் ஸ்கிரீன் லே அவுட் மற்றும் பெரிய கூப்பே லைக் டிசைன் அப்படின்னு பல விஷயங்கள் ஆட் ஆயிருக்கு. குறிப்பா இந்த கார்களுடைய முக்கியமான சிறப்பம்சமா லைஃப் டைம் பேட்டரி வாரண்டி கொடுக்குறாங்க. பிப்ரவரி எண்ட்ல இருந்து மார்ச் முதல் வீக்ல இருந்து இந்த காருடைய டெலிவரிஸ் தொடங்கும் அப்படின்னு மஹிந்திரா தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. டொயோட்டா நிறுவனத்தோட இன்னோவா ஹைக்ராஸ் ஒரு புதிய மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணிருக்கு. நவம்பர் 2022ல இந்த காரை லான்ச் பண்ணாங்க. இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு பிரீமியம் பிரைசிங்ல இந்த காரை லான்ச் பண்ணாங்க. அதிகபட்சமா விற்பனையாகிற டாப் அண்ட் வேரியன்ட் 30 லட்சம் ரூபாய்க்கு மேல விலையில இருந்தாலும் புக்கிங்கே ஸ்டாப் பண்ற அளவுக்கு எக்கச்சக்கமான டிமாண்ட்ல இருந்து வருது இன்னைக்கு தேதி வரைக்கும். இந்த சமயத்துல 1 லட்சம் கார்கள் விற்பனை அப்படிங்கிற பெரிய மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணிருக்கு. இந்தியா மாதிரி கண்ட்ரியில 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார் 1 லட்சம் கார்கள் அதுவும் 2 ஆண்டுகள்ல விற்பனை ஆகிறது பெரிய சாதனையா பார்க்கப்படுது. இன்னோவா ஹைக்ராஸோட ஹைபிரிட் டெக்னாலஜி இவ்வளவு பெரிய காரா இருந்தாலும் 20 கிலோமீட்டருக்கு மேல சாதாரணமாக மைலேஜ் கொடுக்கிறது இந்த காரோட சக்சஸ்க்கு பெரிய காரணமா இருக்கு. டிசம்பர் 4ஆம் தேதி ஹோண்டா நிறுவனம் அமேஸை லான்ச் பண்றாங்க. டிசைருக்கு போட்டியா லான்ச் பண்ண போற இந்த காரோட ஃபுல் இமேஜஸ் இப்ப கம்ப்ளீட்டா லீக் ஆயிருக்கு. ஃப்ரண்ட் எண்ட் பொறுத்த வரைக்கும் ஹோண்டா எலிவேட்டோட டிசைன் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. ரியர் எண்ட்ல ஹோண்டா சிட்டியோட டிசைனை கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் புதிய டேஷ்போர்ட் லேஅவுட் கொடுத்து ஃப்ளோட்டிங் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. என்ஜின் ஆப்ஷன் அதே 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 4 சிலிண்டர் இன்ஜினோட வருது. அண்ட் இந்த கார்ல டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல கூட சன்ரூஃப் மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது. பட் அதற்கு பதிலாக அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டத்தை இந்த கார்ல ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டா ஆட் பண்ணிருக்காங்க. காரோட பிரைசிங்கை எந்த அளவுக்கு மாற்றிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து இந்த காரோட சக்சஸ் நிர்ணயிக்கப்படும். கியா நிறுவனம் அவங்களுடைய காம்பாக்ட் SUV-யான சிரோஸை லான்ச் பண்றாங்க. டிசம்பர் 19ஆம் தேதி அப்படிங்கிற லான்ச் இன்ஃபர்மேஷனையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் மற்றும் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் இந்த கார்ல கொடுக்க போறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த இன்ஜின்ஸ் ஏற்கனவே சோனட், வென்யூ, ஈவன் செல்டோஸ் போன்ற கார்கள்ல அவைலபிளா இருக்கு. டிசம்பர் 19 இந்த காரை ரிவீல் பண்ணாலும் லான்ச் பொறுத்த வரைக்கும் ஜனவரி அல்லது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல தான் இந்த கார்ஸோட டெலிவரிஸை எதிர்பார்க்க முடியும். காம்பாக்ட் SUV செக்மெண்ட்ல சோனட்டுக்கு ஒரு படி மேல தான் இந்த காரை பொசிஷன் பண்ண போறதா தெரியுது. இதன் காரணமா டாடா நெக்ஸான், ஹியூண்டே வென்யூ போன்ற கார்களுக்கு டைரக்ட் காம்படிஷன் அமையும். ஸ்கோடா Volkswagen நிறுவனத்தின் மீது கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்திய அரசு வரி ஏய்ப்பு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தியிருக்கு. ஸ்கோடா Volkswagen நிறுவனங்கள் இந்தியாவில் இம்போர்ட் பண்ற கார்களுக்கு CKD யூனிட்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலா பார்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல இம்போர்ட் பண்ணி எக்கச்சக்கமான டாக்ஸ் சேவ் பண்ணிருக்கிறதாகவும் இதை பர்பஸ்ஃபுல்லா பண்ணிருக்கிறதாகவும் இந்த அலிகேஷன்ஸ்ல தெரிவிச்சிருக்காங்க. ஸ்கோடா Volkswagen தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த விதமான பெரிய மறுப்பும் தெரிவிக்கல. இந்தியன் அபிஷியல்ஸ்க்கு எந்த விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த அலிகேஷன் ப்ரூவ் பண்ணப்பட்டா டபுள் த அமௌண்ட், அதாவது 24,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த நிறுவனங்கள் இந்திய அரசுக்கு செலுத்த வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸ்கோடா நிறுவனம் அவங்களுடைய கைலாக்கை ஏற்கனவே ரிவீல் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டார்டிங் பிரைஸ் மட்டும் தான் வெளியிட்டு இருந்தாங்க. டெலிவரிஸ் ஜனவரி 27ஆம் தேதியிலிருந்து தொடங்குது. இப்போ டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து இந்த காரோட மற்ற எல்லா வேரியன்ட்ஸோட பிரைசிங்கும் ரிவீல் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் 7.89 lakhsலேருந்து தொடங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கைலாக்க பொறுத்த வரைக்கும் 4 ட்ரிம்ஸ்ல அவைலபிளா இருக்கு. கிளாசிக், சிக்னேச்சர் பிளஸ் மற்றும் பிரஸ்டீஜ் அப்படின்னு 4 வேரியன்ட்ஸ்ல லான்ச் பண்றாங்க. என்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா வேரியன்ட்ஸ்லயுமே 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் 115 HP பவர் மற்றும் 178 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இது மஹிந்திராவோட XUV3 XO, ஹியூண்டே வென்யூ, கியா சோனட், டாடா நெக்ஸான் போன்ற கார்களோட காம்பீட் பண்ணுது. இந்தியாவோட ஓன் சேஃப்டி ரேட்டிங்கான பாரத் NCAPல ஹியூண்டேயோட பிரீமியம் காரான ஹியூண்டே டூசானை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த கார் பாரத் NCAP ரேட்டிங்ல ஃபுல் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அடல்ட் ஆக்குபென்ட் ப்ரொடக்ஷன்ல 32 மதிப்பெண்களுக்கு 30.84 மதிப்பெண்களும், சைல்ட் ஆக்குபென்ட் ப்ரொடக்ஷன்ல 49 புள்ளிகளுக்கு 41 புள்ளிகளும் பெற்றிருக்கு. பிரீமியம் செக்மெண்ட்ல 2 லிட்டர் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் சிக்னேச்சர் வேரியன்ட்டோட இந்த கார் இந்தியால அவைலபிளா இருக்கு. கரண்டா ஹியூண்டே டூசானோட ரேஞ்ச் கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாயில இருந்து தொடங்குது எக்ஸ் ஷோரூம் பிரைஸ். சோ இது வரைக்கும் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.